So sixth question வந்து பார்க்கலாம். There are 4 men and 6 women on the city council. If one council member is selected for a committee at random, how likely is it that it is a woman அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So total members வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா there will be 4 men 6 women. ஸோ அப்போ ஆட் பண்ணும் போது we get 10. ஸோ அதாவது n of s will be 10. டோட்டல் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, how likely is it that it is a woman அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் women members வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6. ஸோ let A be the event that women is selected. So n of A is 6 ன்னு வந்து நமக்கு தெரியும். So probability of women being selected தான் நம்ம find out பண்ணோம். So probability of A which is n of A by n of S. 6 by 10 which is 3 by 5. So இதான் வந்து final answer for the 6th question. So 7th question, a fair coin is tossed 4 times and a person win ₹1 for each head and lose 1 rupee 50 paise for each tail that turns up. From the sample space calculate how many different amount of money you can have after 4 tosses and the probability of having each of these amounts அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறாங்க 4 times. அதில் வந்து ஹெட்டு வரும்போது அந்த பர்சன் வந்து 1 rupee வின் பண்ணுறாங்க, டெய்ல் வரும்போது 1 rupee 50 paise லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்ம எழுதிக்கணும். 4 times காயின் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருமோ அந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து எழுதிக்கணும். அந்த சாம்பிள் ஸ்பேஸை வச்சு ஹவு மெனி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸை வந்து எழுதிடலாம். ஸோ தட் வந்து இன்னுமே உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ த சாம்பிள் ஸ்பேஸ் வில் பி, ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்னவா இருக்கும், 4 coins டாஸ் பண்ணும்போது இட் வில் பி 16. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இப்போது இந்த இடத்துலையுமே அதாவது HHHT எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 heads and 1 tail இருக்குது. இப்போது இதை எடுத்துக்கிட்டாலும் 3 head and 1 tail இருக்குது. இதை எடுத்துக்கிட்டாலும் 3 head 1 tail இருக்குது. இதை எடுத்துக்கிட்டாலும் 3 head 1 tail இருக்குது. ஸோ 3 head 1 tail அப்படின்ற கண்டிஷனில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தான் 2 head 2 tail, 2 head 2 tail, 2 head 2 tail, 2 head 2 tail, இது எல்லாத்துலேயுமே இது அந்த ஒரு கண்டிஷனுக்கு இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் அ கெயின் ஆர் அ லாஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே டெய்ல் அப்படின்னும் போது ஃபேவரபிள் அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா T T T T. ஸோ n ஆஃப் E வில் பி 1. இங்கே n ஆஃப் S வந்து 16 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் வில் பி 1 by 16. ஸோ இது டெஃபினட்டாக வந்து எல்லாமே டெய்லாக இருக்கும் போது டெஃபினட்டாக லாஸாக தான் வந்து இருக்கும். எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 4 times 4 tails இருக்குது. அப்போ இன்டூ -1.50. ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா -6 வந்து கிடைக்கும். இது லாஸ் ஆஃப் 6 rupees, rupees 6ன்னு எழுதலாம், இல்லைனா -6ன்னு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 head and 3 tail. ஸோ 1 head 3 tail அப்படின்னும் போது அந்த கண்டிஷனுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா HTTT, THTT, TTHT, TTTH and n of E equal to 4. n of S equal to 16. 4 by 16, 1 by 4. இங்கே வந்து லாஸ், இதுவும் லாஸ் தான். ஏன்னா 3 டெய்ல் இருக்குது, ஒரு ஹெட் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி லாஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், ஒரு ஹெட் இருக்குது. ஸோ 1 into 1 minus 3 into 1.50. So 1 minus 4.50. So it will be minus 3.50 or loss of 3.50 rupees. அதாவது 3 rupees 50 paise. இப்போ நெக்ஸ்ட்டு 2 head and 2 tail. இதில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா HHTT, THTT, THHT, TTHH, அதுக்கப்புறமா வந்து THTH. ஸோ n ஆஃப் E வந்து
HTTH வரும். ஸோ n of E வந்து 6 வந்துடும், n of S வந்து 16. ஸோ இது வந்து 6/16 which is 3/8. ஸோ இங்கேயுமே வந்து லாஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, 2 ஹெட் இருக்குது. ஸோ 2 into 1 minus 2 into 1.50. ஸோ it will be 2 minus 3 which is minus 1, இல்லைனா loss of rupee 1. இப்போ next 3 head and 1 tail. ஸோ 3 head 1 tailல HHHT, HTHH, HHTH, THHH. அப்போ n of E வந்து 4 and n of S is equal to 16. So 4/16 it will be equal to 1/4. So gain வந்து என்னவா இருக்கும்னா 3 into 1 minus 1 into 1.50. So it will be 3 minus 1.50. It will be 1.50. Gain of rupees 1.50. 1 rupee 50 paise. அடுத்தது எல்லாமே வந்து head. So அப்பனா HH, H and H. n of E வந்து it will be 1. So n of S வந்து 16. So 1/16. So அப்போ gain of rupees எவ்வளோ வரும், 4 into 1 which is 4 rupees 4. So hence different amount of money is minus 6 minus 3.50 minus 1 1.50 and 4. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 7th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th question வந்து பார்க்கலாம். ஸோ 3 coins are tossed once. Find the probability of getting 3 heads 2 headsன்னு சொல்லி மொத்தம் 9 subdivisions வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 1 by 1 வந்து சால்வ் பண்ணலாம். 3 coins tossing அப்படின்னும் போது the sample space will be, ஸோ இதான் வந்து sample space வரும். n of S will be 8. ஸோ ஃபஸ்ட்டு subdivision, let A be the event that 3 head appear. 3 head appear அப்படின்றது இது ஒன்று மட்டும்தான் வரும். ஸோ அப்போனா A equal to and n of A will be 1 and probability of A will be n of A by n of S. It will be 1/8. Next second subdivision, இங்கே வந்து 2 heads கேட்டிருக்காங்க. ஸோ let B be the event that 2 head appear. ஸோ அப்போ B வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா HHT வரும், HTH வரும், THH வந்து வரும் and n of B வந்து 3. ஸோ P of B will be n of B by n of S which will be 3/8. Next third subdivision, at least 2 heads. Let C be the event that at least 2 head appear. ஸோ அப்போது சியில் வந்து என்னென்னலாம் வரும், எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா மினிமமாக 2 ஹெட்ஸ் வந்து வரணும், மேக்ஸிமமாக இட் கேன் பி 3 ஹெட்ஸ். ஸோ 2 ஹெட்ஸ் என்னென்னலாம் வரும், HHT, HTH, THH, அதுக்கப்புறமா HHH. ஸோ n of C will be 4. ஸோ P of C will be n of C by n of S. 4/8, 1/2. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th subdivision, at most 2 heads. So let D be the event that at most 2 head appear. ஸோ அப்போ Dயில் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் மேக்ஸிமமாக வந்து 2 ஹெட்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் மினிமமாக ஹெட் இல்லாத கண்டிஷன் கூட வந்து வரலாம். ஸோ HHT, HTH, THH, TTT, THT, TTH, HTT. So n of D will be 7 and P of D will be n of D by n of S which will be 7/8.
ஸோ ஃபிஃப்த்து ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோ ஹெட் அப்பியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் டி பி த ஈவெண்ட் தட் நோ ஹெட் அப்பியர். ஹெட்டு வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈயில் வந்து என்னென்னலாம் வரும்னா வெறும் டி தான் வரும். ஸோ n of e will be 1, p of e will be n of e by n of s which will be 1/8. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ சிக்ஸ்த் சப்டிவிஷன் let f be the event that 3 tails appear. ஸோ n of f வந்து என்ன வரும் 1 தான் வரும். ஏன்னா fக்கு வந்து நம்மளுக்கு 3 tails appearனா இது மட்டும்தான் வரும். ஸோ அப்போது p of f will be n of f by n of s 1/8. ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் subdivision let g be the event that exactly 2 tail appear. ஸோ ஜியில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும்னா 2 tail வர மாதிரி இருக்கிறது எல்லாமே வரும். TTH, THT, அப்புறமா HTT வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ n of g will be 3. ஸோ p of g will be n of g by n of s 3/8. ஸோ eighth one let h be the event that no tail appear. அப்போ வந்து நம்மளுக்கு வெறுமையாக ஒன்று தான் வரும். no tail appearனா வெறும் h மட்டும்தான். ஸோ n of h will be 1 and p of h will be n of h by n of s which will be 1/8. And ninth subdivision let I be the event that at most 2 tail appear. at most 2 tail appear அப்படின்னும் போது மேக்ஸிமமாக 2 tail வந்து வரலாம் அண்ட் மினிமமாக வந்து டெய்ல் இல்லாத கண்டிஷனும் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது மேக்ஸிமம் 2 tails, அதுக்கப்புறம் 1 tailம் வரலாம், இல்லைன்னா டெய்ல் இல்லாத கண்டிஷனும் வந்து வரும். ஸோ ஐயில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் வரும்னா THH, HTH, HHT, HTT, THT, TTH, HHH. And P of I will be n of I by n of s. It will be 7/8. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 8th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th question வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே 9th questionல if 2/11 is the probability of an event, what is the probability of the event not A அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ probability of an event வந்து 2/11 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா probability of not A இல்லைனா A dash வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இட் கேன் பி P of A dash is equal to 1 minus P of A வந்து நம்ம பண்ணலாம். 1 minus 2/11 LCM எடுத்தோம்னா 11, 11 minus 2 9/11. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 9th question. நெக்ஸ்ட் வந்து 10th question. A letter is chosen at random from the word assassination. Find the probability that letter is a vowel, a consonant அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட் வந்து என்னது அப்படின்னா வேர்ட் வந்து இட் இஸ் assassination. ஸோ இங்கே சாம்பிள் பாயிண்ட்ஸ் எத்தனை அப்படின்னும் போது n of s will be 13. இதில் வந்து 6 vowels இருக்குது, அதுக்கப்புறமா 7 consonants வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து probability that the letter is a vowel அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So first subdivision let A be the event that chosen letter is vowel. ஸோ அப்போ A வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏயோட எலமெண்ட்ஸாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ n of A will be 6. ஸோ P of A will be n of A by n of s which will be 6/13. இப்போ அடுத்தது let B எடுத்துக்கலாம். B be the
event that chosen letter is consonant. அப்போ பியில் வந்து நம்மளுக்கு என்னென்னா வரும்னா எஸ் 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 என் என் டி. ஸோ n of b will be 7 and p of b will be n of b by n of s, which will be 7 by 13. So இதான் வந்து final answer for the 10th question. So 11th question, in a lottery a person chosen 6 different natural numbers at random from 1 to 20, and if these 6 numbers match with the 6 numbers already fixed by the lottery committee, he wins the prize. What is the probability of winning the prize in the game அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிண்டில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாட்ரியில் ஒரு பர்சன் வந்து 6 டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸை வந்து எடுக்கிறாங்க. ரேண்டமாக 1லேருந்து 20க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை வந்து ரேண்டமாக வந்து பிக் பண்ணுறாங்க. இந்த 6 நம்பர்ஸும் வந்து லாட்ரி கமிட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 நம்பர்ஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ப்ரைஸ் இன் த கேம், என்ன ப்ராபபிலிட்டி அவங்க வந்து இந்த கேமில் ப்ரைஸை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பரோட அந்த ஆர்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா அதில் வந்து 20 நம்பர்ஸ் வந்து இருக்குது, அதாவது 20 நேச்சுரல் நம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ் வந்து 20 அண்ட் நம்பர் டு பி chosen வந்து எத்தனை 6 நம்பர்ஸ் வந்து இந்த 20 நம்பர்ஸ்லேருந்து வந்து எடுக்கணும். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் வேஸ் சூஸிங் த 6 நம்பர்ஸ் ஃப்ரம் 20 வந்து என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் ways of choosing 6 numbers from 20 is 20c6. அதாவது n factorial by n minus r factorial into r factorial வந்து பண்ணணும். n factorial by n minus r factorial into r factorial. ஸோ இங்கே என்னன்றது வந்து 20 factorial 20 minus 6 factorial into 6 factorial வந்து சால்வ் பண்ணோம். ஸோ 20 factorial by இங்கே வந்து 6 factorial into இங்கே வந்து 14 factorial. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னா 20 into 19 into 18 into 17 into 16 into 15 into 14 factorial by 6 factorial into 14 factorial வரும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 6 factorial வந்து நம்ம எப்படி எழுதலாம், 20 19 18 17 16 15 by 6 into 5 into 4 into 3 into 2. ஸோ 6 1 time, இது 6 3 times, 3ம் 3ம் வந்து கேன்சல் ஆகிடும். 4 1 time, 4 4s are 16, 2 1 time, 2 2s are 5 1 time, 5 3 times. ஸோ நம்மளுக்கு 20 into 19 into 17 into 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 38,760 வேஸ் வந்து நம்மளுக்கு வரும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 38,760 வேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது n of s வந்து என்னவாக இருக்கும், 38,760ன்றது தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அந்த 6 நம்பர்ஸ், அந்த பர்சன் சூஸ் பண்ணுற 6 நம்பர்ஸும் லாட்ரி கமிட்டி எடுத்திருக்க அந்த 6 நம்பர்ஸும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஏ வந்து என்னது, த ஈவெண்ட் ஆஃப் த பர்சன் சூஸிங் த 6 நம்பர்ஸ். ஸோ அப்போ அதே சேம் 6 நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணோம். அப்போனா வந்து நம்மளுக்கு n of a வந்து நம்மளுக்கு என்னவா வரும், இட் வில் பி 1. So probability of the event will be n of a by n of s, which will be 1 by 38,760. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின். ஸோ இங்கே வந்து ஏ வந்து என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த லாட்ரி தான் வந்து P of A. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த லாட்டரி.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th question வந்து பார்க்கலாம். ஸோ 12th questionல check whether the following probabilities P of A and P of B are consistently defined அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ P of A and P of B வந்து consistently defined are consistently defined எப்போ if P of A intersection B is less than P of A and P of A intersection B is less than P of B. அதாவது A intersection B வந்து P of Aக்கும் P of Bக்குமே லெஸராக இருக்கணும் வேல்யூ, அப்போ தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் வந்து P of A union B வந்து it should be greater than P of A and P of A union B it should be greater than P of B. ஸோ இந்த கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தே ஆர் கன்சிஸ்டன்ட்லி டிஃபைன்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்க, P of A வந்து 0.5, P of B வந்து 0.7 கொடுத்துருக்காங்க. P of A intersection B வந்து 0.6. இப்போ இங்கே பார்க்கும் போது இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ P of A intersection B is P of A intersection B வந்து it is greater than P of A. அப்படி இருக்கும் போது therefore P of A and P of B are not consistently defined. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, P of A வந்து 0.5, P of B வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. 0.4 கொடுத்துருக்காங்க. P of A union B வந்து 0.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ P of A union B வந்து பார்க்கும் போது இங்கே வந்து என்னவா இருக்கணும், it is greater than P of A and அதே மாதிரி P of A union B வந்து greater than P of B. இங்கே ரெண்டுமே, அதாவது இங்கே வந்து என்ன இருக்குது, P of A என்பது 0.8 it is greater than 0.5 and 0.8 is greater than 0.4. ஸோ இது ரெண்டுமே வந்து கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ வந்து ஃபார்முலாவில் P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bல சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். P of A வந்து 0.5 plus 0.4, இங்கே P of A union B வந்து 0.8 minus P of A intersection B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 0.9 வந்துடும். 0.8 minus P of A intersection B வந்து இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் and 0.8 I am bringing to the other side. ஸோ அப்போ P of A union B will be equal to 0.9 minus 0.8 which will be 0.1. and இப்போ எதுக்கு இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இன்டர்செக்ஷன். இப்போ எதுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து P of A யூனியன் B வந்து கிரேட்டராக இருக்கா ரெண்டுத்தோட அப்படின்றது வந்து கம்பேர் பண்ணோம், கிரேட்டராக இருக்குது. ஸோ இப்போ கன்சிஸ்டன்ட்லி டிஃபைன்ட் அப்படின்னும் போது இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த இடத்துலையே வந்து அந்த ரூல் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலை. இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு, A யூனியன் Bக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் Bக்கு செக் பண்ணணும். ஸோ A இன்டர்செக்ஷன் B வேல்யூ தெரியாது, அதனால நம்ம சால்வ் பண்ணி A இன்டர்செக்ஷன் Bக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே A இன்டர்செக்ஷன் Bக்கு வந்து 0.1 வந்து இருக்குது. ஸோ அப்போ A இன்டர்செக்ஷன் B என்னவா இருக்கணும், P of A இன்டர்செக்ஷன் B it should be less than P of Aவா வந்து இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 0.1 it is less than P of A 0.5. அதே மாதிரி P of A இன்டர்செக்ஷன் B should be less than P of B. அப்போ வந்து 0.1 less than 0.4. இப்போ எல்லா கண்டிஷன் இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ therefore P of A and P of B are consistently defined. நெக்ஸ்ட் வந்து நம்ம 13th question வந்து பார்க்கலாம். ஸோ question number 13ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா fill in the blanks வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே P of A P of B வேல்யூ கொடுத்துட்டாங்க, P of A intersection B வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, P of A union B வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection
B. So P of A வந்து 1 by 3 plus 1 by 5 minus 1 by 15. So இப்போ இதுக்கு வந்து நம்ம LCM எடுத்துடலாம். LCM எடுத்தோம்னா 15 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன்ட்டு 5, இங்கே வந்து இன்ட்டு 3, இங்கே வந்து இன்ட்டு 1. ஸோ அப்போனா இங்கே வந்து மேலே 5 ப்ளஸ் 3 வரும் மைனஸ் 1. ஸோ விச் வில் பி 8 minus 1 by 15 which will be 7 by 15. ஸோ P of A union B வந்து என்னது 7 by 15. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன். P of A வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.35. P of B தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P of A intersection B வந்து 0.25 and P of A union B வந்து 0.6. இப்போ ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B வந்து வரும். இப்போ A வந்து 0.35 plus P of B minus 0.25 வந்துடும். அண்ட் இங்கே வந்து A union Bக்கு 0.6. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணுறோம். ஸோ 0.35 minus 0.25 வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 0.10 வரும். 0.6 plus P of B. ஸோ இந்த பார்ட்டை நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ அப்போனா 0.6 minus 0.10 equal to P of B. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 0.60 வந்துடும். 0.10 வரும். 0.5. ஸோ அப்போனா நம்மளுக்கு 0.5 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு P of B. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் P of A வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. P of Bயில் வந்து 0.35 வந்து கொடுத்துருக்காங்க. P of A intersection B தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் P of A union B வந்து 0.7 வந்து கொடுத்துருக்காங்க. So formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B வந்து வரும். So 0.5 plus 0.35 minus P of A intersection B கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 0.7. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 0.5 0.35. ஸோ ஆட் பண்ணும் போது 5 8 0.85 வந்து வரும். 0.85 இங்கே 0.7 மைனஸ் P of A intersection B. ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். 7 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ P of A intersection B will be equal to 0.85 minus 0.7. It will be 0.15. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் P of A intersection B தேர்ட் சப்டிவிஷனுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 14th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 14th கொஷனில் given P of A equal to 3 by 5 and P of B equal to 1 by 5, find P of A or B if A and B are mutually exclusive அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ A and B mutually exclusive அப்படின்ற கண்டிஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? இட் மீன்ஸ் தட் P of A intersection B வந்து 0வா வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு அர்த்தம். இப்போ P of A வந்து நம்மளுக்கு 3 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. P of B வந்து 1 by 5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. A intersection B is equal to 0. P of A or B, that means P of A union B வந்து நம்ம find out பண்ண போகிறோம். ஸோ P of A union B equal to P of A plus P of B plus minus P of A intersection B. ஸோ இங்கே என்ன P of A P of B வேல்யூ கொடுத்துட்டாங்க. P of A union B find out பண்ணோம். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A and B are mutually exclusive. எக்ஸ்க்ளூசிவ் வந்தாவே A intersection B வந்து 0வா தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே 3 by 5 plus 1 by 5 minus 0. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும் போது காமன் டினாமினேட்டர் ஸோ 4 by 5 வந்து வரும். ஸோ P of A union B will be 4 by 5 and this is the final answer for the 14th question. So 15th question, if E and F are even such that P of E equal to 1 by 4, P of F 1 by 2, P of E and B
and P of E and F equal to 1 by 8. Find P of E or B and P of not E and not F வந்து find out பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, P of E வந்து 1 by 4 கொடுத்துருக்காங்க, P of F வந்து 1 by 2 வந்து கொடுத்துருக்காங்க, P of E and F வந்து கொடுத்துருக்காங்க, which means P of E intersection F வந்து கொடுத்துருக்காங்க 1 by 8. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P of E or F வந்து find out பண்ணோம், which is P of E union F வந்து நம்ம find out பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா P of E union F is equal to P of E plus P of F minus P of E intersection F. ஸோ 1 by 4 plus 1 by 2 minus 1 by 8. இப்போ வந்து LCM எடுத்தோம்னா 8 வரும், into 2, இங்கே வந்து into 4. ஸோ 2 plus 4 minus 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ it will be 6 minus 1 by 8. ஸோ 6 minus 1 is 5 by 8. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். P of not E and not F வந்து கேட்டிருக்காங்க. ஸோ which is P of E intersection E dash intersection F dash வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டி மார்கன்ஸ் லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ என்ன வரும், A dash intersection B dash இருந்துச்சு அப்படின்னா then it will be A union B the whole dash அப்படின்னு வந்து வரும். or A dash union B dash அப்படின்னு இருந்துச்சுன்னா A intersection B the whole dash அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து டி மார்கன்ஸ்லாம் இது ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P of E dash intersection F dash வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ that will be equal to P of E union F the whole dash வந்து வரும். P of E union the F the whole dash இது வந்து P of A dash வந்து எப்படி எழுதுவோம், P1 minus P of A அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். அப்போ அதே தான், அப்போ P of E union F whole dash வந்து 1 minus P of E union F வந்து வரும். So this can be written as P of This can be written as P of E union F the whole dash will be equal to 1 minus P of E union F. 1 minus E union F அப்படின்றது வந்து 5 by 8 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு எல்சிஎம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்போ 8 இங்கே வந்து 1 into 8 வரும், 8 minus 5 which will be 3 by 8. So question number 16, event E and F are such that P of not E or not F is equal to 0.25. State whether E and F are mutually exclusive அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ P of not E அப்படின்னா E dash or not F அப்படின்னா R வந்தாவே என்னது யூனியன் F dash இது வந்து 0.25 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே வந்து டி மார்கன்ஸ்லாம் இப்போ முன்னாடி சம்மில் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ பை டி மார்கன்ஸ்லாம் நம்ம வந்து என்ன எழுதலாம், P of E dash union F dash will be equal to E dash union F dash வந்து equal to E intersection F the whole dash வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா P of E intersection F the whole dash will be equal to 0.25. அதே தான் இப்போது P of A dash இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம், 1 minus P of A வந்து எழுதுவோம். அப்போ இங்கே 1 minus P of E intersection F is equal to 0.25 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 minus 0.25 equal to P of E intersection F. So it will be P of E intersection F is equal to நமக்கு 0.75 வருது. This is not equal to 0. Mutually exclusive அப்படின்னா P of E intersection F should be equal to 0. Then only it is
it is mutually exclusive அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ அப்போனா this is not equal to 0. ஸோ அப்போ வந்து it E and F does not have any common elements. So therefore E and F are not mutually exclusive. இப்போ next வந்து நம்ம question number 17 வந்து பார்க்கலாம். So question number 17, A and B are even such that P of A equal to 0.42. So P of A வந்து என்னது 0.42, P of B வந்து 0.48. P of A and B, P of A and B அப்படின்னா P of A intersection B வந்து 0.16 அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, P of not A, அதாவது P of A dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், which is 1 minus P of A. ஸோ அப்போது 1 minus 0.42 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இட் வில் பி 0.58. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், P of B dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1 minus P of B வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ 1 minus P of B வந்து 0.48. ஸோ 0.52 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் P of A or B வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ P of A or B அப்படின்னா P of A union B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ P of A union B will be equal to P of A plus P of B minus P of A intersection B வந்து வரும். ஸோ P of A வந்து 0.42 plus 0.48 minus P of A intersection B வந்து 0.16. ஸோ 0.42 0.48 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி 0.90. 0.90 minus 0.16. ஸோ 0.90 ஓட மைனஸ் 0.16 வந்து சால்வ் பண்ணுறோம். இது 8, இங்கே வந்து 4, 7. ஸோ அப்போ 0.74 வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். 0.74. ஸோ 17th கொஷனுக்கு இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ 18th கொஷின், இன் கிளாஸ் 11th ஆஃப் ஸ்கூல் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி மேக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி மேக்ஸ் வந்து நம்ம எம்னு வந்து எடுத்துக்கலாம். லெட் எம் பி த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் மேக்ஸ். அண்ட் அதே மாதிரி let B be the event of a student studying biology. And probability of students studying மேக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது P of M is equal to 40%, which is nothing but 40 by 100, which is 0.4. அண்ட் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் பயாலஜி, அதாவது P of B will be equal to, அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, which will be 30 by 100 is equal to 0.3. அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் 10% ஆஃப் த கிளாஸ் ஸ்டடி போத் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து படிக்கிறாங்க 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா P of M இன்டர்செக்ஷன் B வந்து 10% அப்படின்னு வந்து அர்த்தம், which will be 10 by 100, which is equal to 0.10. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, if the student is selected at random from the class, find the probability that he will be studying maths or biology அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. maths or biology which means நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், probability of M union B வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P of M union B will be equal to P of M plus P of B minus P of M intersection B.
ஸோ P of M வந்து 0.4 plus 0.3 minus P of M intersection B வந்து 0.10. இது எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறோம். 0.7 minus 0.10 வந்து வரும். ஸோ 0.7 0.10 இப்போ 0 வந்துடும். இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போனா 0.6. ஸோ இட் வில் பி 0.6 which is P of M union P. அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் மேக்ஸ் ஆர் பயாலஜி will be 0.6. ஸோ probability of students studying either maths or biology is 0.6. So that is the final answer for 18th question. 19th question, in an entrance test that is graded on the basis of 2 examinations, the probability of a randomly chosen student passing the first examination is 0.8 and the probability of passing the second examination is 0.7. Probability of passing at least one of them is 0.095. What is the probability of passing both அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு let A be the event of passing the first examination அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். And let B be the event of passing the second examination. So அப்போ probability of passing first examination, first exam P of A ன்னு வந்து எடுத்துக்கலாம் which is 0.8. அதே மாதிரி probability of passing the second exam வந்து P of B ன்னு வந்து எடுத்துக்கலாம் which is 0.7. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the probability of passing at least one of them is 0.95 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. at least one of them அப்படின்னா எதனா ஒரு எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்லாட்டினா செகண்ட் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆர் செகண்ட் எக்ஸாம் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ அப்போனா நம்மளுக்கு ஆர் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும், P of A union B will be equal to 0.95 அப்படின்றது வந்து அர்த்தம். and P of A intersection B அதாவது probability of passing both வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ P of A union B will be equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A வந்து 0.8 plus 0.7 and P of A union B வந்து 0.95 minus P of A intersection B. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.15 வரும் மைனஸ் P of A intersection B வந்து வரும் இங்கே 0.95. ஸோ இது இந்த பக்கம் வரும் அண்ட் 95 இந்த பக்கம் வந்துடும். ஸோ P of A intersection B will be equal to 0.15 minus 0.95. இங்கே வந்து 0.8 0.7. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1.5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ this will be 1.5. இப்போ 1.5 minus 0.95. ஸோ 1.5 minus 0.95. ஸோ இங்கே 4 அண்ட் இது வந்து 5, இங்கே 0 அண்ட் இது வந்து 1 கேரி ஓவர். ஸோ இட் வில் பி 5. ஸோ 0.55. ஸோ P of A intersection B வந்து 0.55. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம question number 20 வந்து பார்க்கலாம். ஸோ question number 20, the probability that a student will pass the final examination in both English and Hindi is 0.5 and the probability of passing neither is 0.1. If the probability of passing the English examination is 0.75, what is the probability of passing the ஹிந்தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the probability that a student will pass the final examination in both English and Hindi அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே வந்து
பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி வந்து 0.5 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லெட் இங்கிலீஷ்க்கு வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் passes in English and let H be the event of students passing the Hindi exam. And first அவங்க கொடுத்துருக்கிறது probability of students passing both English and Hindi. அப்படின்னா both ரெண்டும் வரும்போது தான் நம்மளுக்கு probability of passing both English and Hindi it is 0.5. அதாவது P of E intersection H வந்து 0.5 and probability of passing in neither subject வந்து ஸோ அடுத்தது probability of passing in neither subject. அதாவது அவங்க இங்கிலீஷ்லேயும் வந்து பாஸ் ஆகலை, அந்த ஸ்டூடெண்ட் ஹிந்திலையும் வந்து பாஸ் ஆகலை அப்படின்றது. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ டேஷ் இன்டர்செக்ஷன் ஹெச் டேஷ் வந்து என்னது 0.1 அப்படின்றது அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் இந்த இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போது ப்ராபபிலிட்டி வந்து என்னது P ஆஃப் E வந்து அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க 0.75. நம்ம வந்து டிமார்கன்ஸ் லா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டிமார்கன்ஸ் லாவில் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்னவா வரும்? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வில் பி ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் வந்து வரும். அப்போ இங்கே probability of E dash intersection H dash will be equal to probability of E union H the whole dash வந்து வரும். This is equal to 0.1. and இப்போ E union H the whole dash அதாவது P of A dash இருந்ததுன்னா நம்ம எப்படி 1 minus P of A வந்து பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரியே இப்போ இங்கே P of E union H the whole dash will be 1 minus P of E union H. ஸோ 1 minus E union H the whole dash தான் வந்து என்ன வேல்யூ நம்மளுக்கு வந்து 0.1. ஸோ இங்கே வந்து P of E union H ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், 0.1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ P of E union H will be 1 minus 0.1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ which will be 0.9 P of E union H. இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். P of E union H is equal to P of E plus P of H minus P of E intersection H. P of E வந்து அவங்க 0.75 கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் த ஹிந்தி எக்ஸாமினேஷன் தான் P of H. அதான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் P of E intersection H வந்து 0.5 இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு P of E union H வந்து 0.9. ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 0.75 மைனஸ் 0.5. ஸோ 5 அப்படியே வந்துடும், இங்கே வந்து 0.2. ஸோ 0.25 வந்து வரும். ஸோ 0.25 ப்ளஸ் P of H ஈக்குவல் டு 0.9. P of H ஈக்குவல் டு இந்த 0.25 இந்த பக்கம் வரும், 0.9 மைனஸ் 0.25. ஸோ 0.9 0.25 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே 8 1 கேரி ஓவர், ஸோ 5 இங்கே வந்து 6 0.65 தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் த ஹிந்தி எக்ஸாமினேஷன் இஸ் 0.65. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 20th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 21 கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 21, in a class of 60 students 30 opted for NCC, 32 opted for NSS and 24 opted for both NCC and NSS. If one of these students is selected at random, find the probability that the student opted for NCC or NSS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 60 வந்து இருக்காங்க. ஸோ டோட்டல் number of students
equal to 60. அதாவது n of s வந்து 60. அடுத்தது 30 opted for NSS. ஸோ NCCக்கு வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். அதாவது let A be the event that a student opted for NCC and let B be the event that a student opted for NSS. So n of A வந்து என்னது 30 and n of B வந்து 32. இப்போ வந்து இங்கே ப்ராபபிலிட்டி வந்து அவங்க கொடுக்கல, இங்கே வந்து ப்ராபபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வெறுமே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் நம்பர் n of ஏவோ n of B வந்தால் நம்மளுக்கு வந்து தெரியும், n of S வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் பியும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி of a student opted for NCC with P of A, which will be n of A by n of S, 30 by 60, 1 by 2. அடுத்தது வந்து n of B வந்து 32. So probability of a student opted for NSS is P of B, n of B by n of S, n of S which is 32 by 60. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் போத் NCC அண்ட் NSS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா n of A இன்டர்செக்ஷன் B வந்து என்னது 24 அண்ட் ப்ராபபிலிட்டி for students opting for both NCC and NSS is P of A intersection B, which is P of n of A intersection B by n of S. So 24 by 60. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the probability that the student opted for NCC or NSS அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ probability of A union B வந்து நம்ம find out பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும். P of A union B will be P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A வந்து என்னது 30 by 60. நான் எல்லாமே 60ல் இருக்குது டினாமினேட்டர்னால அப்படியே நான் 30 by 60 எடுத்துக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணலை. ப்ளஸ் 32 by 60 மைனஸ் 24 by 60. இப்போ சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் 60 வந்துடும். 30 plus 32 minus 24. So it will be 62 minus 24 by 60. So it will be 38 by 60 which is 19 by 30. So P of A union B, அதாவது student opted for NCC or NSS R வந்திருக்கு. ஸோ A union B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே A அப்படின்றது NCC ஸ்டூடெண்ட்ஸு, NSS வந்து student opted for NSS வந்து B. அதனால P of A union B வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது இப்போ செகண்ட் ஒன், ஸ்டூடெண்ட் has opted neither NCC nor NSS வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் has opted neither NCC nor NSS, அதாவது P of A dash intersection B dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். This is equal to P of A union B whole dash, De Morgan's law. A dash intersection B dash is equal to A union B whole dash வந்து வரும். So P of A union B whole dash will be 1 minus P of A union B. 1 minus P of A union B வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், which is 19 by 30. LCM வந்து 30 வந்துடும். 30 minus 19 which is 11 by
Next வந்து third subdivision. The student has opted NSS but not NCC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து third subdivision. The student has opted NSS but not NCC. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா டயக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து NCC and this is NSS. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, student has opted NSS but not NCC. அப்போனா என்ன வரணும், இந்த பார்ட் மட்டும் வந்து நம்மளுக்கு வரணும். இது வந்து ஏன்னு எடுத்திருக்கோம், NCC தான் வந்து ஏன்னு எடுத்திருக்கோம், B வந்து NSSன்னு வந்து எடுத்திருக்கோம். அப்போனா நம்மளுக்கு வந்து என்ன வேணும், வெறும் B பார்ட் மட்டும் தான் வேணும். அதாவது இந்த இன்டர்செக்ஷனும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம எதை எடுத்துப்போம், P of B minus P of A intersection B வந்து பண்ணுவோம். ஏன் intersection B பண்ணுறோன்னா, இப்போ வெறும் P of B மட்டும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இந்த intersection பார்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிடும். மைனஸ் P of A intersection B பண்ணும் போது இதெல்லாம் போயிடும். இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஸ்டூடெண்ட் has opted NSS but not NCC. NSS ஆப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் இந்த B போர்ஷன் நான் ஷேட் பண்ண அந்த லைன் போர்ஷன் மட்டும்தான். அப்போது P of B மட்டும் வேணும். அப்போ எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிப்போம், ஸோ இந்த P of Bயில் நான் வந்து எதை சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன், இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன். அதனால P of B மைனஸ் P of A intersection B வந்து நான் பண்ணணும். ஸோ அவங்க தேர்ட் கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கிறது படி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆப்டட் NSS பட் நாட் NCC. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A dash இன்டர்செக்ஷன் B வந்து நம்மளுக்கு வேணும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, P of B டிஃப்ரென்ஸ் P of A intersection B அப்படின்னு வந்து எழுதலாம். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். அதை டயக்ராமில் நம்ம வரைஞ்சிருக்கோம். அண்ட் இது படி வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏன்னா P of B வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 32/60 மைனஸ் A intersection B. ஸோ P of A intersection B வந்து 24/60. ஸோ which is 8/60 which is 2/15. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.